சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, இன்றைய தினத்தில் பெண்டிர் படுகிற ஒரு உபாதையை பற்றி பார்க்க இருக்கிறோம். பெண்கள் அது மாதவம் செய்திருக்க வேண்டும் பெண்ணாக பிறப்பதற்கு என்று பாரதி சொல்லுவான். ஆனால் பெண்ணாக பிறந்தவர்கள் பல நேரங்களிலே பல அவதி உறுகிறார்கள். அதுவும் கருப்பை கர்ப்பப்பை சார்ந்த பிணிகளிலே பல நேரங்களிலே வேதனைக்கு ஆளாகிறார்கள். அதிலே ஒன்று இன்றைக்கு அதிலே பல இருக்கிறது. வெள்ளைப்படுதல், அதி உதிரப்போக்கு, மாதவிடாய் சமயத்தில் கடுமையான வயிற்று வலி, இப்படி அதிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதிலே ஒரு பிரச்சனையை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதி உதிரப்போக்கு. அதாவது மாதவிடாய் 3 நாட்களிலே இருந்து அதிகபட்சமாக 5 நாட்களுக்குள்ளாக நின்று விட வேண்டும். மாதவிடாய் 28வது நாள் வர வேண்டும். இந்த மாத சுழற்சி என்பது எஸ்ட்ரஸ் சைக்கிள், பெண்களுக்கு இந்த ஹீட் சைக்கிள் 28வது நாளிலே அது துவங்கி 30வது நாளில் 31வது நாளிலே முடிந்து அது அப்படி அந்த சுழற்சி நடக்க வேண்டும். ஏன்னா இந்த லூனார் பீரியாடிசிட்டிக்கு அதுக்கு நேரடியான தொடர்பு உண்டு. அந்த நிலவனுடைய சுழற்சி போல அது 27 நாள் முடிந்து 28வது நாள் பீரியட்ஸ் வந்து திரும்ப 3 நாள் கழித்து திரும்ப துவங்கி அப்படி வர வேண்டும். அப்படி மாதவிடாய் சுழற்சி சரியாக வராமல் இருத்தல், 2-3 மாதங்கள் தள்ளி போதல், ஒரு மாதத்திலேயே 2 முறை 3 முறை மாத விலக்காதல், இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒவ்வொரு தலைப்பின் கீழே அதற்குரிய சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகைகள் என்ன, மருந்துகள் என்ன, அவைகள் எங்கே கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு எதை பார்க்க இருக்கிறோம் என்றால், மாதவிடாய் சமயத்தில் பெண்களுக்கு வருகிற கடுமையான வயிற்று வலி, அதி உதிரப்போக்கு, வலியோடு கூடிய அதி உதிரப்போக்கு. பலருக்கு, பல பெண்களுக்கு அதி உதிரப்போக்கு என்பது வெறும் ரத்தம் போவதோடு மட்டும் அல்லாமல் கட்டி கட்டியாக பிளட் போகும், கிளாட்டட் பிளட். குறிப்பா எண்டோமெட்ரியோசிஸ் என்று மருத்துவ உலகம் ஆராய்ந்து சொல்லுமே, அந்த எண்டோமெட்ரியோசிஸ் என்கின்ற அந்த கர்ப்பப்பையினுடைய உட்சுவற்றில் ஏற்படுகிற சேதத்தினாலே வருகிற உபாதையால் கடுமையான உதிரப்போக்கும் அதிலே கட்டி கட்டியாக உதிரம் போதலும் இருக்கும். அதற்கு என்ன செய்வது? அதெல்லாம் கூட சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா என்ன? அப்படி ஒரு கேள்வி எழுப்பலாம். சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரில்ல சோகப்பட்டை பாலதிலே கூட்டி, பாரில்ல சோகப்பட்டை பாலதிலே கூட்டி, கோரிக்குடி நீராய் கொண்டக்கால் நேரிழையே, வாத பெரும்பாடும் வன்சீத பெதியதும் காதவழி ஓடும் காள். தேரர் சொல்றாரு, பெரும்பாடு என்கின்ற சொல்லை கையாள். பெரும்பாடு என்பது அதி உதிரப்போக்கு. அது ஆங்கிலத்திலே மெனோரிஜியா என்று சொல்வார்கள். பிளட் போய்கொண்டே இருக்கிறது, கடுமையான வலியோடு உதிரம் போகிறது. அப்போ அதற்கு என்ன மருந்து? அசோகப்பட்டை. அசோகப்பட்டை என்பதிலே ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. என்ன அசோகப்பட்டை என்பது சரக்கா இண்டிகா அல்ல சரக்கா அசோகா என்ற தாவரையல் பெயருக்குரிய அசோக மரம். ஒரு துரதிருஷ்டவசமாக இந்த நெட்டிலிங்க மரத்தை அசோக மரம் என்று பெயரிட்டு அழைத்து விட்டார்கள். இந்த நெட்டிலிங்க மரம் பாலியால்தியா லாங்கிஃபோலியாவுக்கும் இந்த சரக்கா இண்டிகா இல்லை சரக்கா அசோகா என்கின்ற அசோக மரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நான் நேஷனல் மெடிசன் பிளான் போர்டில் 11 வருஷம் உறுப்பினராக இருந்தேன். அப்பொழுது நாங்கள் சப்சிடி கொடுத்தோம். இதற்கு அசோக மரத்தை வளர்ப்பதற்கு என்று சப்சிடி கொடுத்தோம். 75% சப்சிடி எந்த மரத்துக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அசோக மரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஏன் ஒரு ஆண்டுக்கு 10,000 டன் அசோகப்பட்டை தேவைப்படுகிறது நம்முடைய மருத்துவ தயாரிப்பு நிறுவனங்களுக்கு. ஆனால் கிடைப்பதோ வெறும் 900 டன்னு தான். மீதமெல்லாம் என்ன செய்கிறது? அடல்ட்ரேட்டட். எதனோடு சேர்த்து அடல்ட்ரேட் பண்ணுகிறார்கள்? அந்த பாலியால்தியா லாங்கிஃபோலியா நெட்டிலிங்க மரத்தினுடைய பட்டையை சேர்த்து அசோகப்பட்டை என்று கலந்து வைக்கிறார்கள். நான் ஒரு முறை, எனக்கு நினைவு இருக்கிறது, ஒரு முறை ரொம்ப சிரமப்பட்டு அந்த பட்டையை சேகரித்து அந்த பட்டையை கொண்டு வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் டெஸ்ட் பண்ணி அது அசோகப்பட்டதானா என்பதை நிரூபித்து அதற்கு பிறகுதான் அந்த மருந்தினை பயன்படுத்துகிறோம். அல்லது பல ரெப்யூட்டட் நிறுவனங்களில் இருந்து
இந்த எக்ஸ்ட்ராக்டை வாங்கியும் பயன்படுத்துகிறோம். ஏன்னா அந்த ஒரு அசோக பட்டையினுடைய அந்த ஆற்றல் இல்லை என்றால் எந்த கர்ப்பப்பையினுடைய பிணியும் நாம் அகற்ற முடியாது. அப்ப அசோகப்பட்டை ஒரு தடவை கேரளாவில் இருந்து அசோகப்பட்டையை நான் வாங்கினேன். நண்பர் ஒருவர் சொன்னார், அன்பு அசோகப்பட்டைன்னு கேட்டுட்டு இருப்பியே, ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அசோக மரம் இருக்கிறது, அந்த கோவிலிலே சில வேலைப்பாடுகள் செய்வதற்கும் அதை அகலப்படுத்துவதற்கும் அந்த மரத்தை வெட்டப் போகிறார்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், அந்த மரத்தை ஏலம் எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னமே அந்த மரத்தை 10,000 ரூபாய்க்கு அவர் ஏலம் எடுத்துட்டார். இங்கிருந்து போய் என்ன பண்ணோம், அந்த மரத்தை அந்த பட்டையை மட்டும் உரிச்சுக்கிட்டு மரத்தை போட்டு வந்துட்டோம். நமக்கு தேவை எது? அந்த பட்டை. பாரில்ல அசோக பட்டை பாலதிலே கூட்டி கோரி குடி நீராய் கொண்ட கால், அதை தீநீராக அதில் கஷாயமிட்டு சாப்பிட்டால் வாதப்பெரும் பாடும் வன்சீத பேதியதும் காத வழி ஓடும் கான். காத வழி கூப்பிட்டால் கேட்காத தூரத்தை காத தூரம்னு சொல்லுவார்கள். காதுக்கு கேட்காத தூரத்தில் இருக்கிற தூரம், அவ்வளவு தூரம் ஓடி போயிடுமா அந்த பெரும்பாடு, அதி உதிரப்போக்கு. அதற்கென்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மருந்து ஆயுர்வேதாவில் அசோகா அரிஷ்டம் என்று ஒரு அரிஷ்டம் இருக்கிறது. அந்த ஆயுர்வேத தயாரிப்பில் கம்பெனியில் கிடைக்கும், அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அன்பு ஃபார்மாவில் இந்த கர்ப்பப்பை தொடர்பான அனைத்து வகையான உபாதைகளையும் சரி செய்வதற்கு, டு மேக் த யூட்ரஸ் ஹெல்தி, டு மேக் த ஓவரி ஹெல்தி. சில சொல்வார்கள், அந்த முட்டை கருமுட்டை முழு வளர்ச்சி அடையவில்லை, கருமுட்டை வளர்ச்சி அடையாதனாலே கர்ப்பம் தரிக்க மாட்டேன் என்கிறது. ஒரு மாதத்திற்கு 2-3 பேராவது நம்முடைய மருத்துவமனையிலே மருத்துவம் பார்த்து கொள்ளுபவர்கள் கருத்தரித்து விடுகிறார்கள். அந்த ஆற்றலை எது தருகிறது? அசோகப்பட்டை தருகிறது. இப்போ அசோகப்பட்டையில இருந்து தயாரிக்கப்படுகிற மருந்துகள் நாம் என்ன பண்றோம்? அசோகப்பட்டை, அத்திப்பட்டை, ஆலம்பட்டை, நாவல் பட்டை, லோத்தரா பட்டை. பட்டைன்னா எந்த பட்டையாவது நினைச்சுக்காது, இதெல்லாம் அந்த மரத்து பட்டை. அந்த மரத்தினுடைய பட்டையில இருந்து இந்த ஒதிய மரம்னு ஒரு மரம் உண்டு, இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது. இந்த திருச்செங்கோடு பக்கத்துல இந்த சாலையில முன்னம் இருந்த சாலை, அந்த பரமத்தி வேலூர்ல திருச்செங்கோடுக்கு போகிற சாலையில 2 பக்கத்தில் ஒதிய மரம் நிறைய இருக்கும். ஒரு 100 ஆண்டு காலம், 50-60 ஆண்டு காலம் முதிர்ந்த மரங்கள் அப்படி வந்து ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கும், அப்படி இருக்கும். நான் அது அப்போ 1977-78 அந்த உதிர மரத்தினுடைய பட்டை எடுப்பதற்காக என்னுடைய மோட்டர் பைக்கில் அந்த திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டையை எடுப்பதற்கு போனேன். போய் அந்த பட்டையை வெட்டி எடுக்க துவங்கிய போது சடச்சட என்று மழை கொட்ட ஆரம்பித்து விட்டு, கடுமையான மழை. அந்த வெட்டி இருந்த பாருங்க, அதிலிருந்து வருகிற அந்த தண்ணீர் பட்டு வருகிற சாறு செக்கச்செவேர் என்று ரத்தம் போல வந்து கொட்டியது. அதனால அந்த மரத்துக்கு பேர் உதிர மரம் என்று பெயர். அது ஒதிய மரம்னு இப்ப சொல்லுவார்கள். உதிரம் போல அதுல இருந்து பால் வரும். மகளுடைய கர்ப்பப்பையில இருந்து உதிரம் கொட்டுவதற்கு சிறந்த மருந்தாக இருப்பது இந்த ஒதிய மரத்து பட்டை. அப்போ இப்படி சித்தர்களினாலே சொல்லப்பட்டிருக்கிற மரப்பட்டைகளை எல்லாம் ஒன்றாக கொண்டு வந்து அதில இருந்து கஷாயம் இறக்கி அதனோட செம்பருத்தை பூவை சேர்த்து, செம்பருத்தை பூவில ஒற்றை செம்பருத்தை பூவுக்கு மகளிருடைய கர்ப்பப்பைக்கும் கருப்பைக்கும் சிறந்த மருத்துவ பண்புடைய மூலக்கூறுகள் இருக்கின்றன. செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரம்மியமூ வெம்பரத்தை வெள்ளை வழுப்பும் வெம்பும் செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரம்மியமும் வெம்பரத்தை வெள்ளை வழுப்பும் வெம்பும் பெரும்பாடு சொல்ல கையாளர் பெரும்பாடு ரத்த பித்த பேதம் அகற்றும் கரும்பாம் ஒரு மயிலே காண். கரும்பை போல இனிய மொழிக்கு சொந்தக்காரியே, உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன் கேள். பெரும்பாட்டை போக்கிவிடும். பெரும்பாடு என்கிற அதி உதிரப்போக்கை குணப்படுத்தும், வெள்ளைப்படுதலை சரியாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ப்பப்பைக்கு பலம் சேர்க்கும். இந்த செம்பரத்தை மேகவெட்டை என்பது வெட்டைப்படுதல், வெள்ளைப்படுதல்னு சொல்லுவார்கள். கர்ப்பப்பையினுடைய பலகீனத்தினாலே வருகிற வெள்ளைப்படுதல், இவைகளையெல்லாம் சரி பண்ணுகிற ஆற்றல் அந்த செம்பரத்தைக்கு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளைப்படுதலையும் குணப்படுத்துகிறது, அதி உதிரப்போக்கையும் பெரும்பாட்டையும் குணப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ப்பப்பையை ஆரோக்கியப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கைன் என்று அதற்காக அன்பு ஃபார்மாவிலே ஒரு மருந்தை உருவாக்கினார்கள். இந்த கைன்ல என்ன இருக்கிறது? செம்பரத்தை இருக்கிறது.
அசோகப்பட்டையினுடைய சாறு இருக்கிறது, நாவல் பட்டை, இந்த லோத்ரா பட்டை, உதிரப்பட்டை என்று எந்தெந்த பட்டைகள் எல்லாம், அத்திப்பட்டை மிக முக்கியமானது, அத்திப்பட்டைக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது. இவைகளை எல்லாம் சேர்த்து உருவாக்கிய ஒரு டானிக். இந்த டானிக்கு பெயரே கைன். கைன்னா உமன். இந்த கைன் டானிக்கை ஒரு 20 ml காலை மதியம் இரவு உணவுக்கு பிறகு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் கர்ப்பப்பை தொடர்பான எல்லா வகையான உபாதைகளும் அகன்று போகிற அளவுக்கு கர்ப்பப்பை பலம் பெற்று விடும். இப்போ பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லுகிறார்கள், கர்ப்பப்பை வீங்கி விட்டது. எண்டோமெட்ரியோசிஸ் என்று சொல்லுகிறார்கள், கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் வீக்கம் அடைந்து அதில் இருந்து உதிரம் கொட்டுகிறது. இந்த சேதத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பது மன உளைச்சல். பெரும்பாலும் மன உளைச்சல், அளவுக்கு அதிகமாக உழைப்பு, காலம் தவறிய உழைப்பு. அமெரிக்கன் டைமுக்கு இந்தியாவிலிருந்து வேலை பார்க்கறது, இரவெல்லாம் இழுத்து கொண்டு வேலை பார்ப்பது. இதனாலே மகளிருக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய பாதிப்பு எதுன்னா, உடனே அவர்களுக்கு அஃபெக்ட் ஆவது கர்ப்பப்பை தான். இந்த கர்ப்பப்பையினுடைய சேதத்தை அகற்றி கர்ப்பப்பையை ஆரோக்கியப்படுத்தி விட்டால் அதில் வருகிற எல்லா பிழைகளும் ஓடி போய் விடுகிறது. கர்ப்பப்பைக்கு என்று ஒரு பயிற்சியை தந்திருக்கிறேன், இந்த நரசிம்ம கர்ஜானாசனா என்று அதற்கு பெயர். அதை நான் அதை குருமுகாந்தரமாக கற்று அதை நான் தெளிந்து தேர்ந்து அதற்கு பல அத்தாட்சிகளோடு அதை விளக்கிய பின்னால் இன்றைக்கு நிறைய யோக சாலைகளிலும் அதை கற்பிக்க துவங்கிவிட்டார்கள். நரசிம்ம கர்ஜானாசனா என்கின்ற ஒரு ஆசனம், அது என்னுடைய யூடியூப்ல போய் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கென்று இருக்கிற ஒரு பயிற்சி, அதற்கு ஆரோக்கியத்தை தருவதற்கென்று இருக்கிற ஒரு டானிக், கைன் என்கின்ற ஒரு டானிக், அதனோடு கர்ப்பப்பையை ஆரோக்கியப்படுத்துவதற்கு ஏற்ற உணவு என்று எடுத்துக்கொண்டால் செம்பருத்தி பூவினுடைய கஷாயம். நாமே செய்து சாப்பிட்டோம். வீட்டில் செம்பருத்தி பூ இருக்கிறது, சாமிக்கு வச்சு தூக்கி போட்டுரும். நான் என்ன சொல்கிறேன், சாமிக்கு வைங்க, அடுத்த நாள் அதை எடுத்து அந்த காம்பை அகற்றி விட்டு ஒரு நியூஸ் பேப்பர் மேலே போட்டு வச்சுருங்க. அது அழுகி போகாமல் அப்படியே உலரும். இல்லை ஒரு ஃபேனுக்கு அடியில் போட்டு வைங்க, இல்லை ஒரு கூடையில் போட்டு வைங்க, அது அப்படியே உலர்ந்து விடும். அது அழுகி போகாது, அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. அப்படி அழுகாமல் உலர்ந்ததை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேர்ந்த பின்னால் அதை எடுத்து ஒரு நாளைக்கு வெயிலில் உலர்த்தி மிக்சியில் போட்டு அரைத்து பவுடராக செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செம்பருத்தி பூவினுடைய டீ, இப்போ டீன்னா தான் தெரியும், செம்பருத்தி தீநீர் டீ. இந்த செம்பருத்தியினுடைய அந்த சூரணத்தில் இருந்து ஒரு தேக்கரண்டி எடுத்து கஷாயம் இறக்கி அந்த கஷாயத்தோடு பனங்கற்கண்டை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் கர்ப்பப்பையும் கருப்பையும் பலமடையும். இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாம் வராது. இருந்தாலும் அதிகமான சேதம் பாதிப்பு இருந்து இவைகளெல்லாம் சாப்பிட்டு சரியாகவில்லை என்றால் அதை சரியாக்குவதற்கென்றே கைன் இருக்கிறது. கைனை உண்டு. கைன்கள் எல்லோரும், பெண்கள் எல்லோரும் கைனகலாஜிக்கல் ப்ராப்ளத்தில் இருந்து விடுபட்டு ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.